Hi friends, welcome back to the Samira's Drawing Craft. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பெயிண்ட்டும் ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு பிளாக் கலர் பெயிண்ட்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஷெல் வச்சு நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது ஃபுல்லாகவே பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குச்சி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இது செட் இருக்கு இல்லையா, பெயிண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தயவுசெய்து தண்ணி தொடாதீங்க. தண்ணி தொட்டால் அப்படியே ஷேக் ஆகிட்டு போயிடுது. நான் தண்ணி தொட்டேன், ஷேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை தொடச்சிட்டு தந்தேன், சரி அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது போல். அதுக்கப்புறம் இந்த பட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு டாட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை மேக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச கலர் குச்சி வச்சு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமை தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், டிலே ஆகும், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நேராக கூட ஒட்ட வராது, அவ்வளோ என்ன சொல்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால இதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இது எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்புறம் ஒரு ஸ்டடிக்கு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா பேப்பர்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பீங்க, அது காற்றுல பறக்க போகுது அப்படின்னா இந்த ஷெல்ஃபை வச்சு நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா பார்த்துக்கிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வால் ஹேங்கிங் கூட மாட்டிடலாம், ஓகேங்களா. செம்மையாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதோ அது இதில் செஞ்சுக்கோங்க, ஓகேவா. என்ன டிசைன் தோணுதோ இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே. இப்போ ரெண்டாவது இது 4 பட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது இது என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் என்ன கலர் வச்சுருக்கோமோ அதே எண்ட்லேயும் அந்த கலரை வச்சு முடிக்கணும், ஓகேங்களா. நான் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எண்ணில் ஒட்டியிருக்கேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போது அது என்ன கலர் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைங்கனி கலர் இருக்குது, அதுதான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் டார்க் க்ரீனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது போல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது, அற்புதமாக இருந்தது. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பக்கத்தில் குட்டி பெல் இருக்கும், அதில் ஆல் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் தென் குழந்தைகளுக்காக ஸ்கில்லை வளர்த்துக்கிற வீடியோஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். கிராஃப்ட்டு ஸ்கூல் ப்ராஜெக்ட்கெலாம் இந்தமாரி விசேஷம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அந்தமாதிரி ஐடியாஸ்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் வேறு பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, இப்போ ரெட் கலர் எடுத்துக்கலாம். ரெட் கலர் எடுத்துகிட்டு அது 2 ஷேடோவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுவும் ஒரு விதத்தில் நல்லா இருந்தது. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா 2 ஷேடோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்கும்போதே நம்மளுடைய மனசை தூண்டாகும், படிக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போ ஒயிட் கலர் எடுத்து நடுவில் நான் டிப் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக புரியுங்க. கொஞ்சம் நாசியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் எடுத்து அந்த ஃபஸ்ட்டில் பண்ணியிருந்தேன் இல்லையா, எல்லாம் முடிச்சிருந்ததோ அதை வச்சுட்டு நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா. அது நான் ஒட்டலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுலேயும் நான் முடிக்கல இல்லையா, அதை வச்சுட்டு நான் இதை க்ரீன் கலர் வச்சு ஃபினிஷ் பண்ணி விட்ருக்கேன். இதுக்கப்புறம் இப்போ நடுவில் லைட்டாக கேப் இருந்த மாதிரி தோணுச்சு, அதனால லைட்டாக அந்த கேப் கவர் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா. இதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு வித்து எல்லோ,
இது நடுவில் ஒயிட் கொடுங்க, அப்போ கொஞ்சம் அழகாக இருந்தது. அதுக்காக தான். உங்களுக்கு எந்த கலர் தோணுதோ அதை செய்யுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா வந்து முடிக்க போகிறோம். இப்போ நடுவில் வந்து கொஞ்சம் லைட்டாக டிசைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நடுவில் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் நல்லா ஒரு சைட்லலாம் டிசைன்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டாக லீஃப் மாரிலாம் வந்துருந்தது. அதிலே அந்த ஸ்பான்ஸ் வந்து தொடச்சி போட்டதுனால லீஃப்லாம் வந்துருந்தது. அதுவும் பார்க்குறது ஒரு மாதிரி அழகாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தண்டு மாரி லைட்டாக சைடில் வந்து லீஃப் ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் வந்து லைட்டாக சைடில் ஏதாவது ஒரு கலரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அது முடியல. இப்போ அந்த லீஃப்ல இருந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெட் கலரில் வந்து டிப் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் வந்து டிப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கேப்லாம் கொஞ்சம் அப்படியே இருந்தது. அது நான் வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுத்து ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு கலர் எடுத்து செம்மையாக ஃபுல் பண்ணி விட்டேன். சமைச்சா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த லைட் இப்போ தான் லீஃப் மாரி ஷேப்ஸில் வந்துருந்தது. பாருங்கள். ஓகேங்களா? லீஃப் மாரி ஷேப்பில் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஐடியா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உல்டாவாக போட்டு வைங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டு வைக்காதீங்க. இந்தமாரி திருப்பி போட்டு வைங்க. நம்மளுடைய பெயிண்ட் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு அது கீழே வந்து ஆயிலியாக இருக்கும். அது வந்து அப்படியே இது பண்ணிட்டு பெயிண்டில் நல்லா மென்று ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு இது இந்தமாரி பேப்பரில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாலில் கூட நீங்கள் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். லைக், கமெண்ட், ஷேர். பை.